TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள். மத சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக பௌத்த பிக்குகளினால் தூண்டிவிடப்படும் வன்முறைகளையும் ஒடுக்குமுறை நடவடிக்கைகளையும் தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தவறி இருக்கின்றது என்று அதன் வருடாந்த அறிக்கையில் கூறியிருக்கும் சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு மத சுதந்திரம் தொடர்புடைய விவகாரத்தில் இலங்கையை கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. 2023 ஆண்டில் உலக நாடுகளில் மத சுதந்திர நிலவரம் எந்த மட்டத்தில் காணப்பட்டது, அந்த நாடுகளின் மத சுதந்திர நிலவரம் தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்பவற்றை உள்ளடக்கியதாக 102 பக்கங்களில் அந்த அமெரிக்க ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் மத சுதந்திர நிலவரம் கடந்த வருடமும் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தது. இலங்கை அரசாங்கம் மத சிறுபான்மை சமூகங்களை தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குகின்றது. சில வேளைகளில் மத சிறுபான்மையினர் தங்களது வழிபாட்டு தலங்களுக்குள் செல்வதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு முழுவதும் தொல்பொருள் திணைக்களம் பௌத்த பிக்குமாருடைய ஏனைய அரச நிறுவனங்களுடனும் சேர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பௌத்த விகாரைகளை நிர்மாணிப்பதற்கு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்தது என்றும் அமெரிக்க ஆணைக்குழு கூறியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று பெருந்தோட்ட சீர்திருத்த அமைச்சரும் நிதி ராஜாங்க அமைச்சருமான ரஞ்சித் சியம்பலாபிட்டிய உறுதிபட தெரிவித்துள்ளார். சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு இணங்க மறுக்கும் அரசுக்கு சொந்தமான தோட்ட கம்பெனிகளுடனான உடன்படிக்கைகள் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கத்திடமிருந்து தோட்ட நிலங்களை குத்தகைக்கு எடுத்த 24 தோட்ட கம்பெனிகள் இருக்கின்றன. அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கு தங்களால் வழங்க இயலாது என்று கூறும் கம்பெனிகளின் செயற்பாடுகளை விசாரணை செய்வதற்கு நிதியமைச்சு குழு ஒன்றை நியமிக்கும் என்றும் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் பலம் பொருந்திய கூட்டணி ஒன்று ஜூன் 8 அமைக்கப்படும் என்று விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியின் அங்குரார்ப்பண பொதுக்கூட்டம் ஜூன் 8 அம்பலாந்தோட்டையில் நடைபெறும். பாராளுமன்றத்தில் உள்ள கட்சிகளில் சிலவும் பாராளுமன்றத்திற்கு வெளியே உள்ள கட்சிகளில் சிலவும் கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு 11 முன்னணி நகை வியாபார நிறுவனங்களை முற்றுகையிட்ட சுங்க திணைக்கள அதிகாரிகள் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பெருமளவு நகைகளை கைப்பற்றியதுடன் 450 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாக தெரியவருகின்றது. இந்த கடத்தல் நடவடிக்கைகளில் சுங்க திணைக்களத்தின் சில அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு காசா பள்ளத்தாக்கில் ரஃபா நகரில் முன்னெடுத்திருக்கும் ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காசாவில் பலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்யும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க கோரி கடந்த வாரம் தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த மனுவை பரிசீலனை செய்த பின்னரே வியாழனன்று சர்வதேச நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நவாஸ் சலாம் வாசித்த உத்தரவில் ரஃபா பிரதேசத்தில் முன்னெடுக்கும் ராணுவ நடவடிக்கையினையும் வேறு நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும். இனப்படுகொலை தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து விசாரணை செய்வதற்கு ஐக்கிய நாடுகளின் எந்த அமைப்பையும் காசாவில் இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும். காசாவில் நிலவும் மனிதாபிமான நிலவரம் தற்போது பேரனர்த்தமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ராணுவ நடவடிக்கையை தொடர்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் முன்னெடுக்கும் என்று அந்த நாட்டின் போருக்கு பொறுப்பான அமைச்சர் பெனி காண்டஸ் கூறியிருக்கும் அதேவேளை ஐக்கிய நாடுகளுக்கான பலஸ்தீன தூதுவர் ரியாட் மன்சூர் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை பாராட்டியதுடன் இஸ்ரேல் இந்த தீர்ப்பை ஏற்று செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா உக்ரைனின் போர் முனையில் தற்போதுள்ள சமர்க்கள எல்லையை அங்கீகரிக்கக்கூடிய போர் நிறுத்தம் ஒன்றை
பேச்சுவார்த்தைகள் மூலம் கொண்டுவரக்கூடியதாக இருந்தால் போரை நிறுத்துவதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தயாராக இருப்பதாக சர்வதேச செய்தி சேவையான ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. தனது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு யுக்ரைன் அரசாங்கமும் மேற்குலக நாடுகளும் மறுத்தால் போரை மேலும் தீவிரப்படுத்த போவதாகவும் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் டிபிசியின் காலை செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.